ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு இப்போ ஆன்லைன்ல பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்த 3 படங்களோட தொடர்ச்சியா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சீசர் இறந்ததுக்கு அப்புறமா பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் தான் இந்த கதை நடக்குது. இந்த ஒரு காலகட்டத்துல மனித இனத்தையே அழிச்சு இந்த நாட்டையே ஏப்ஸ் இனம் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. பல ஏப் கூட்டம் அங்கங்க வாழ்ந்துன்னு வராங்க. இப்படி அங்கங்க வாழ்ந்துன்னு இருக்க கூட்டத்துல கழுகுகளை வளர்க்கக்கூடிய ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க. அதுலதான் நம்ம ஹீரோ நோவா இருக்காரு. இப்படி இருக்க வேற ஒரு ஏப்ஸ் கூட்டம் வந்து நம்ம ஹீரோ கூட்டத்தை பணைய கைதியா புடிச்சுன்னு போயிடுறாங்க. இப்படி நடந்ததை தெரிஞ்ச நம்ம ஹீரோ அவரோட கூட்டத்தை காப்பாத்தி கூட்டின்னு வர கிளம்புறாரு. அப்படி போகும்போது ஒராங்கூட்டான்ற குரங்கும் இந்த படத்தோட ஹீரோனியும் நம்ம ஹீரோ கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவோட கூட்டத்தை காப்பாத்த 3 பேரும் கிளம்பி போறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோவோட கூட்டத்தை கடத்தின்னு போன அதே கூட்டம் நம்ம ஹீரோனியும் தேடின்னு இருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக. இந்த பொண்ணை எதுக்கு அந்த கூட்டம் தேடுது? நம்ம ஹீரோ போய் அவரோட கூட்டத்தை காப்பாத்தினாரா இல்லையா? இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னெல்லாம் நடந்துச்சு? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். படத்தோட பாசிட்டிவா படத்தோட மேக்கிங்கை சொல்லலாம். ரொம்பவே தரமா பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஸ்டோரி டெல்லிங்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்துல நடிச்சிருந்த ஃப்ரேயா அலனும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. படத்தோட மியூசிக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்துல நெகட்டிவ்னு சொல்ல பெருசா எதுவும் இல்லை. ஒரு சில இடங்கள்ல மட்டும் படம் ஸ்லோவா போன மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி படத்துல குறைன்னு சொல்ல எதுவும் இல்லை. ப்ரீவியஸா வந்த படங்களை பார்த்தா தான் இந்த படம் புரியுமான்னு கேட்டா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அந்த படங்களை பார்த்தா இந்த படம் கிளீனா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதனால தான் ஒரு டைம் இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல ஒரு வொர்த்தான படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.